அக்பர், சீதா சிங்கங்களின் பெயர்களை மாற்ற வேண்டும் என மேற்குவங்க அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரிபுரா மாநிலம் சபஹிஜாலா விலங்கியல் பூங்காவிலிருந்து மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் உள்ள பெங்கால் சஃபாரி பூங்காவிற்கு சீதா, அக்பர் என்று பெயர் வைக்கப்பட்ட 2 சிங்கங்கள் கடந்த 12ஆம் தேதி கொண்டு வரப்பட்டன. மேலும் அவை ஒரே கூண்டிலும் அடைக்கப்பட்டன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சௌகதா பட்டாச்சாரியா முன்பு விசாரணைக்கு வந்தபோது, ராமரின் மனைவியாக இருக்கும் சீதா இந்து மத வழக்கங்களின்படி தெய்வமாக போற்றப்படுகிறார் என்று விஸ்வ இந்து பரிஷத் வாதாடியது. ஒரே பூங்காவில் சீதா பெயர் கொண்ட சிங்கத்தை இஸ்லாமிய மன்னர்களில் ஒருவரான அக்பர் என்று பெயரிடப்பட்ட சிங்கத்துடன் ஒரே கூண்டில் அடைத்து வைத்திருப்பது இந்து மதத்தை அவமதிக்கும் செயல் என்றும், எனவே சிங்கங்களின் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்றும் விஎச்பி தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மேற்குவங்க மாநில அரசு வழக்கறிஞரோ இது எதுவும் திட்டமிட்டு நடைபெறவில்லை என்றார். மேலும் 2 சிங்கங்களும் மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்படுவதற்கு முன்பாகவே திரிபுரா உயிரியல் பூங்காவில் இருந்த அதிகாரிகளால் சீதா, அக்பர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி சௌகதா பட்டாச்சாரியா தீர்ப்பு வழங்கினார். அதில், மிஸ்டர் வக்கீல், நீங்களே உங்கள் சொந்த செல்லப்பிராணிகளுக்கு இந்து கடவுள் அல்லது முஸ்லிம் நபியின் பெயரை வைப்பீர்களா? நம்மில் யாரேனும் அதிகாரம் பெற்றிருந்தால் சிங்கங்களுக்கு அக்பர் மற்றும் சீதா என பெயரிட்டிருக்க மாட்டோம். ரவீந்திரநாத் தாகூரின் பெயரை ஒரு விலங்குக்கு வைக்க நம்மில் யாராவது நினைக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து, இந்த பெயரை யார் வைத்தது என்று தெரியாது என்கிறீர்கள். நீங்கள் ஒரு பொதுநல அரசு, மதச்சார்பற்ற அரசு. ஏன் சிங்கத்திற்கு சீதா, அக்பர் பெயரை வைத்து சர்ச்சையை உருவாக்க வேண்டும்? இந்த சர்ச்சை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் நீதிபதி கூறினார். சிங்கங்களுக்கு சீதா, அக்பர் என்று பெயர் வைப்பதை நானும் ஆதரிக்கவில்லை என்று தெரிவித்த நீதிபதி, அக்பர் மிகவும் திறமையான, வெற்றிகரமான மற்றும் மதச்சார்பற்ற முகலாய பேரரசராக இருந்தார். அதேபோன்று சீதா தேவியையும் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் வழிபடுகிறார்கள். எனவே சர்ச்சைகளை தவிர்க்க 2 சிங்கங்களுக்கும் வேறு சில பெயர்களை வைப்பது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றார். மேலும் இந்து, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், மத போராளிகள் மற்றும் மரியாதைக்குரியவர்களின் பெயர்களை இனி விலங்குகளுக்கு சூட்ட வேண்டும்.